We need a new CEO. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ட் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம் தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே பெருசாக பார்த்தீங்கன்னா மேன் பவருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் தோணுது. நீங்க பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆர்ட் ஒர்க் ஏதாவது டிராயிங் பண்ற மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், டிஜிட்டலா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க நார்மலா பென்சில் மூலியமா ஒரு பேப்பர்ல பண்ற மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், எதுவும் ஆனாலும் இருக்கட்டும், பர்டிகுலரா உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். டான்ஸா இருக்கலாம், சிங்கிங்கா இருக்கலாம், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிரிக்க வைக்கிறது, அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி ஜோக்ஸ் சொல்றதா இருக்கலாம், ஸ்டாண்டப் காமெடி மாதிரி. அது போக பார்த்தீங்கன்னா நடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஃபீல்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இப்ப இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐன்னு இருக்கு இல்லையா? சோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா ரீசெண்ட் டயத்துல நான் யூடியூப்ல சிஇஓ 2026க்கான விஷயங்கள் என்னென்ன பண்ண போறோம், பிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது அதிகமா பேசக்கூடிய விஷயமாவே இந்த ஏஐ தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லிட்ரலி சொல்ல போனா ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனை எடுத்து பார்க்கும்போதும் சரி, அண்ட் பேஷனா யூடியூப் மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸ்ல கண்டென்ட் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய அவங்களுடைய பர்டிகுலர் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை காட்டும் போது முக்காவாசி பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அதை பாதி மறைச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஈஸியாவே கேதர் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. ஒரு பர்ட்டிகுலர் இமேஜ வச்சு நம்ம டான்ஸ் பண்ற மாரியோ, ஒரு பர்ட்டிகுலர் இமேஜ வச்சு சாங் பண்ற மாரியோ, ஒரு பர்ட்டிகுலர் இமேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மூவியே கலெக்ட் பண்ணி, ஒரு ஃபேஸ் மட்டும் அந்த மூவிக்கு தேவை. அப்படிங்கிற மாரி ஒரு சில ஃபேஸ் மட்டும் எடுத்து வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு படமே வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கால சூழ்நிலை தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஐ இல்லாதது இங்க எங்கேயுமே எதுலயுமே ஏஐ இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் ஆயிருச்சு. ஒரு சின்னதா பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்லயே போய் பாருங்களேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏஐ ஃபோட்டோஸ் வச்சிருக்கானுங்க. இது எப்பன்டா வந்தது இந்த பழக்கம்லாம் அப்படிங்கிற மாரி ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்படி வந்துருச்சு. அடுத்து சின்ன சின்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அந்த வாட்ஸ்அப்ல அப்படின்னு சொன்னா, அதுவும் ஏஐ தான். ஒரு குட் மார்னிங் ஸ்டேட்டஸ் இல்லன்னா ஒரு பர்ட்டிகுலர் ஏதாவது ஒரு ஈவென்ட்ஸ் சம்மந்தப்பட்டு, அதாவது ஏதாவது ஃபெஸ்டிவல் சம்மந்தப்பட்டு வைக்கிறாங்கனாலும், அதுவும் ஏஐ தான். அதே மாதிரி எனக்கு என்ன சொல்லன்னு ஒண்ணும் புரியலங்க. ஏன்னா, இப்ப நம்ம YouTubeக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். அட்வர்டைஸ்மென்ட் ரிலேட்டடா பார்த்தா அதுவும் ஏஐயா இருக்கு. முன்னலாம் சின்ன சின்ன அ அ அதாவது அ கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல இப்ப தான் வருவாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கக்கூடிய ஜூனியர்ஸ்க்கு நெறைய வாய்ப்பு குடுப்பாங்க. இந்த ஆக்ட் பண்றவங்கலலாம். ஸோ அந்த மாதிரி குடுத்துக்கிட்டு இருந்தவங்க, இப்ப நெறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதான் ஏஐ இருக்கே, கொஞ்சம் தத்ரூபமாவே இருக்கும். அதிலேயே பண்ணிடலாமே அப்படிங்கிற மாரியான ஒரு ஐடியால அத கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் வாய்ப்பு பறிக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் இதுல இருக்கு. ஆனா அது போக பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, வேல்யூ இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாட்ட கிரியேட் பண்ணுது. பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ அழகா, எவ்வளோ திறமையா எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது நேரா நம்ம போய் ரோட்ல பண்ணா தான் இங்க உண்டு அப்படிங்கிற மாரி, நம்ம திறமைய அப்பதான் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம ஆன்லைன்ல இருந்து நம்ம ஒரு பர்ட்டிகுலர் பெயிண்டிங்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வேல்யூவே கிடையாது. இத தான் நான் கூட பண்ணிருவேனே, இப்ப பாரு ஏஐல இந்த மாரி பெயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி குடுத்து, இந்தா நானும் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி காட்டிருவானுங்க போல. யார்றா நீங்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. அண்ட் மூவிஸும் நீங்க நெறைய மூவிஸ் இப்ப ரீசென்ட் டயத்துல வந்திருக்கு. இந்த நரசிம்ம மாதிரி ஒரு கேரக்டர்ல ஒரு மூவி இருக்கு. ஸோ ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, மூவிஸும் ஆல்மோஸ்ட் நெறைய மூவிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ ஒரு பார்ட்டா வைக்கிறதுல பிரச்சனையே இல்ல மக்களே. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அத உள்ள கொண்டு வரணும். கம்ப்ளீட்டா ஏஐ இருந்து நம்ம பேக்கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற மாரி இருக்கணும்னு சொன்னா, கண்டிப்பா அது கூடாது. அது எனக்கு பிடிக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஒப்பீனியன சொல்லுங்க. பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இது பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் இல்லன்னா பெரிய பெரிய அ செலிபிரிட்டீஸ் இல்லன்னா பெரிய முகங்களுக்கு பெரிய இஷ்யூவா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. பட் சின்ன சின்னதா ஆரம்பிப்பாங்க இல்லையா? இப்ப தான் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாரி வருவாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கக்கூடிய எந்த ஒரு டேலண்ட் உள்ள பீப்பிளா இருந்தாலும், இத சஃபர் ஆகுறதுக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏஐ மூலியமா சஃபர் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈஸியா சொல்லிறலாம். லைக் இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமலஹாசன் சொல்றாரு இல்லையா? ஏஐ இருந்ததுன்னா நான் அதோட பழகிக்கிடுவேன். அதோட நான் போட்டி போடுவேன் அப்படிங்கிற மாரிலாம் அவரு சொல்லலாம். ஏன்னா அவரு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தவரு. அண்ட் இனிமேலும் பார்க்கறதுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். பட் எங்க வர்றவங்க அப்கமிங்ல இனிமே வரப்போறவங்கலாம் ஏஐய கண்டு கொஞ்சம் பயப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன இடங்கள்லயும் ஈஸியா நம்ம நெறைய விஷயங்கள் பண்ணிடலாம். ஒரு
என்ன சொல்றது, ஒரு வெப்சைட் இப்போ கிரியேட் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாலாம் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதுக்குன்னு கோடிங் நாலேட்ஜ் இருக்கணும்பாங்க. பட் இப்போ வந்து ஏஐ மூலியமாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோடிங் எல்லாமே நம்ம அவங்க கிட்ட டைரக்ட்டா ஏஐ சாஃப்ட்வேர்ல வந்து ஜஸ்ட் சொன்னா போதும். டைப் பண்ணி நம்ம இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னோம்னா, அதுக்கு தகுந்த மாரி அதுவே ஃபார்மேட்ட கிரியேட் பண்ணி தந்துரும். நம்ம அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதுலருந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் குடுக்குறாங்க. ரீசென்ட்டா கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு வீடியோல கம்ப்ளீட்டா வந்து ஏஐ மூலியமாவே நான் எப்படி பண்றேன் பாருங்க அப்படிங்கிற மாரி சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இஷ்யூ என்ன? இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேவைப்படுது ஒரு வெப்சைட்ங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கோடிங் வருது. அந்த ஃபார்மேட்ட குடுத்து அவர் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா இந்த ஏஐன்னு சொல்லிட்டு போகும்போது, அ நெறைய இடங்கள்ல நம்ம வந்து ஒரிஜினாலிட்டிய ஒரு ஒரு ரியல் பெர்சனுக்கு குடுக்க வேண்டிய வேல்யூ வந்து ஒரு முக்கியத்துவத்த வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோமோ! அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது. இது பர்சனலா எனக்கு தான் தோணுதா? இல்லன்னா உங்களுக்கும் இருக்கா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெர்ல. எனக்கு இத பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். பர்ட்டிகுலரா ஒரு வீடியோவாவே மேக் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். எனக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓகேன்ட்டு கடந்து போவோம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. பட் ரீசென்ட்டா அந்த ஒரு YouTube 2026ல பிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்திருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு சில கிளிப்ஸ கேளுங்களேன். And their AI has played a really big role through features like auto dubbing. In December, for example, over 1 million creators used our AI tools to produce content on YouTube every single more. ஸோ இந்த மாதிரி தான் மக்களே இருக்கு நெலம வந்து. ஆ லைக் யூடியூப்லயும் இப்போ வந்து எடுத்துக்கிட்டா, சாங்ஸ் எல்லாம் வந்து பர்ட்டிகுலரா இவங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு இமேஜினேஷன்ல அண்ட் கோட் மூவில கூட நீங்க விஜயகாந்த் சார்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மூவிஸ்லயும் எடுத்துட்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட பாடல் வேணும், ஒரு குறிப்பிட்ட மியூசிக் வேணும், டிஃபரெண்ட்டா இந்த மாதிரியான சிச்சுவேஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுட்ட சொல்லிட்டா, அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணி குடுத்துருமாம். நானும் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்கோ எக்கச்சக்கமா நிறைய இடங்கள்ல தேடுவேன். தேடாத இடம் இல்லைங்கிற மாதிரி கூகுள் சர்ச்ல அப்படி தேடி இமேஜஸ் எல்லாம் எடுப்பேன். அதுலயே ஒரு சில இது பெய்டு வெர்ஷன் வாட்டர் மார்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும். சரி பெய்டு இது வேண்டாம், நம்ம ஃப்ரீயா உள்ளதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நிறைய சஃபர் ஆயிருக்கேன். நேற்று சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெட் டிஷர்ட் போட்டிருக்கேன். அந்த ரெட் டிஷர்ட்டுக்கு வந்து மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு கலரை சொல்லு பேக்ரவுண்ட்ல அப்படிங்கிறேன். ஒரு சிங்கிள் கலரா சொன்னுச்சு. பர்பிள் இல்லைன்னா ப்ளூ போடுங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல எனக்கு வந்து மிக்ஸ்டா வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு லைட்னிங் எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் க்ளோ ஆகுற மாதிரியான விஷயங்கள் பாருங்கன்னுச்சு. அதை போட்டு முடிச்சு நான் வந்து இமேஜ் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கத பாருங்களேன். 2வது இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கத பாருங்களேன். பரவாயில்லையப்பா வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தோணுது. இது நான் என்ன பண்ண போறோம்னா, ஜெமினில கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜ் வந்து. அதை நான் வந்து யூடியூப்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இப்போ வந்து கூகுளுக்கு வந்து தெரியும். நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மீன்வேல் அந்த பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லாஃபிங் இன் தி கார்னர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இது சரியா படலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ், ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரியேட்டர்னு இல்ல. குறிப்பிட்டு நீங்க என்ன ஒரு ஃபீல்டுல இருந்தாலும் சரி, என்ன ஒரு பேஷன் இல்ல ப்ரொஃபஷன் உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஒரு எய்ம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, அது ரிலேட்டடா போறீங்கன்னா, நீங்க வந்து கன்டினியூவா பண்ணிக்கிட்டே உங்களுடைய ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிட்டே போகும்போது கண்டிப்பா வந்து அதுல வந்து இன்னும் நெறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் எனக்கு என்னமோ இந்த ஏஐ அப்படிங்கிறது தேவையில்லாம இன்டரப்ட் ஆகுற மாரியே இருக்கு. லைக் ரொம்ப சிம்பிளாவே ஒரு ஆல்டர்னேட் வே அப்படிங்கிறப்போ, அந்த சம்பளமே வாங்காம அதுதான் வேலை பார்த்து குடுக்க அப்படிங்கிற மாரி அந்த ஏஎஸ் ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம கை காட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஃபியூச்சர் வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயா இருந்தா பார்க்குறவன் மனுஷனா இருப்பான். கிரியேட் பண்றது பூரா ஏஐயா இருந்ததுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயம் புரியல அப்படின்னு சொன்னா படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அதுல வந்து ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் புரியலன்னு சொன்னா டியூஷன் போவோம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இல்லன்னா பக்கத்து வீட்ல வேற யாராவது படிச்சவங்க இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நான்லாம் ஸ்கூல், காலேஜ்லாம் போகும்போது, இந்த மாதிரி YouTubeல வந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுலயும் வந்து இந்த ஏஐனாலே என்னன்னுலாம் அப்பலாம் தெரியாது. இப்போ அப்படியே பார்த்தா, அதாவது ஆல்மோஸ்ட் பெர்ப்ளெக்ஸிட்டி, இந்த ChatGPT, அதுக்கு அடுத்தது ஜெமினி, இந்த விஷயங்கள் எல்லாமே யாருமே இல்ல. எல்லா மொபைல்லயும் இது வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி, சிம்பிளா அது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன நமக்கு வந்து எலாபரேட் பண்ணி குடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு டைரக்ட்டா ஆன்ஸர் மட்டும் சொல்லுன்னாலும் சரி, அது ஈஸியா தந்துருது. நான் எதுக்கு போய் மத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு